இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே வெட்டிங் கலெக்ஷன் தான். வெட்டிங் கலெக்ஷன்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக கிராண்டாக தான் இருக்கும். ஆனால் அட் த சேம் டைம் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு இவ்வளோ பெருசான ஒரு டிசைன்ஸ் அப்படின்னும் போது என்ன வெயிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடாதீங்க. ஸோ இந்த வெயிட் எல்லாமே நீங்களே வந்து கெஸ் பண்ணுங்கள். உண்மையான ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த டிசைன்ஸு. ஏன்னா இது வந்து நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 200 கிராம்ஸ் 150 கிராம்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா? பெரிய ஷோரூம்னால பெரிய டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் வெயிட்டில் ரொம்ப அழகாக செம்மையாக கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. நீங்கள் ப்ரைடாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு சேவிங்ஸ் போட்டு கிராண்டான டிசைன் ஏதாவது ஹாரம் நெக்லஸ் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னாலும் டெஃபினட்டாக இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்எஸ்கே தங்க மாளிகையில் கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸில் நெக்லஸ் ஹாரம் ஸ்டேட்மெண்ட் பீஸ் காசு மாலை வெரைட்டி பார்க்க போகிறோம். இந்த பீஸ் வந்து சூப்பராக இருந்தது. இது நல்ல ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் பீஸு, லைட் வெயிட் கான்செப்ட். அதோட கிராம் வெயிட்டும் நான் கொடுத்துருக்கேன். லைட் வெயிட்ன்றது அதோட சைஸுக்கு அந்த வெயிட் வந்து லைட் வெயிட். அதே மாதிரி தான் இந்த காசு மாலைலாம் 4 லேயர் காசு மாலை, லக்ஷ்மி ஹாரம்ல நிறைய வெரைட்டி. அதில் எல்லா மாடலுமே ரொம்ப ரீசனபிளான வேஸ்டேஜஸில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ணிங்கன்னா கூட நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம். நம்ம நிறைய லைட் வெயிட் லான்ச்சஸ்லாம் ரீசெண்ட் டைம் நிறைய வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்க்க போகிறது அஃப்கோர்ஸ் வந்து ஒரு 60 கிராம் 70 கிராம் 40 கிராம் 50 கிராம் அந்த மாதிரி தான் வரும். நான் இதையும் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்து 64 கிராம்ஸு. ஆனால் உண்மையாகவே 64 கிராம்ஸ்க்கு இந்த ஹாரம் எவ்வளோ பெரிய சைஸுன்னு பார்த்துக்கோங்களேன். நல்ல பெரிய சைஸு. அண்டு நான் கையில் பேங்கிள் ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா, பேரு. அது கூட வந்து உங்களுக்கு ஒரு 28 கிராம்ஸ்க்கு சூப்பரான பேர். நிறைய ஆன்டிக் பேங்கிள்ஸு இந்த ஹாரமுக்கெல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி, நெக்லஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரிலாம் கிடைக்கும். நான் போட்டிருக்க பேங்கிளோட ஷேப்பு கூட சூப்பராக இருந்தது. ஏன்னா கண்டிப்பாக அது நான் வீடியோவில் மென்ஷன் பண்ண அதோட கிராம் வெயிட்டு, அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த ஹாரம் வந்து 51 கிராம்ஸ். அதில் வந்து மல்டிபிள் கலரில் ஒரு குட்டி கெம்பு ஒர்க் பண்ணி ரொம்ப கிராண்டாகவும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க மகாலட்சுமி ஹாரம். இதில் வந்து உங்களுக்கு நல்ல 3Dயில் ரொம்ப அழகாக வந்து மகாலட்சுமி தெரிவாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஹாரம் வந்து கொஞ்சம் ப்ராடாகவும் வரும். ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மாலை பாருங்கள். 87 கிராம்ஸ் வருது. அதாவது ஒரு 11 பவுண்ட் இந்த ஹாரம். பட் நல்ல பெரிய சைஸு. இதுவே வந்து 15 பவுண்டில் 18 பவுண்டில் ஏன் 20 பவுண்டில் கூட ரெடி பண்ணுற ஹாரம் தான் உங்களுக்கு வந்து 10 பவுண்டில், அப்புறம் வந்து 7 பவுண்ட் 8 பவுண்ட் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து 78 கிராம்ஸ் வருது இந்த பீஸு. இதில் 2 சைட்லேயும் உங்களுக்கு மயில் ஒர்க் ரொம்ப அழகாக இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மயில், யானை, அதுக்கப்புறம் நல்ல அழகான ஹேங்கிங்ஸு எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கும். நல்ல ஒரு பெரிய சைஸு. இது வந்து ஷேப்பும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் க்ரீன் பீட்ஸ் ஹேங்கிங் வந்திருக்கும். காசு மாலை ஹாரமில் ஒரு செம்ம யூனிக்கான பீஸு. அதாவது ஆன்டிக் ஸ்டைலில் ஒரு காசு மாலை ஹாரம், அதில் பென்னண்ட் வச்சு வேணும் அப்படின்னும்போது ரொம்ப அழகாக இருந்தது. மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே க்ரீடம் ஒர்க்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பென்னண்ட்டை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இதோட வெயிட் 74 கிராம் வருது. இப்போ இதில் 2 இடத்துல க்ரீன் ஸ்டோன் கொடுத்துட்டு சைடில் குட்டியான கெம்பு ஸ்டோன்லாம் இருக்கு இல்லையா, அதோட வெயிட்லாம் லெஸ் பண்ணிவிடுவாங்க. இதுவும் நல்ல 3Dயில் ரொம்ப அழகாக மகாலட்சுமி டிசைன் நல்லா தெரியும். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு 81 கிராம் வருது. இதில் வந்து பென்னண்ட் வந்து செம்ம ஹைலைட்டு. ரொம்ப கிராண்டாக இருக்கும். நல்ல கிராண்டான பென்னண்ட்டு. ஹேங்கிங்ஸுமே நல்ல கிராண்டாக இருக்கும். இது கொஞ்சம் அந்த பென்னண்ட் கிட்ட கனம் வந்து கொஞ்சம் கூட வருது. இது வந்து 106 கிராம் வருது. 106 கிராமுக்கு என்ன அப்படி கிராண்டாக்கிட்டிங்கன்னா பெண்டன்ட் வந்து கனமாகவும் இருக்கும், நல்ல பெருசாகவும் இருக்கும். இப்போ சில பேருக்கு நல்ல ப்ராப்பர் யூ டைப்பில் வேணும்,
பெண்டன்ட் மட்டும் தனியாக சின்னதாக தெரிஞ்சால் போதும். பட் எனக்கு ஹாரமே நல்ல கிராண்டாக இருக்கும்னா இதுதான் பெஸ்ட்டு ஹாரம். ஏன்னா உங்களுக்கு நல்ல கிராண்டாக வந்துடும் யூ டைப்பில். பெண்டன்ட் வந்து சூப்பர் ஹைலைட்டாக தனியாக அழகாக தரும். இப்போ இது பார்த்திங்கன்னா பெண்டன்ட்டோடு சேர்ந்து வருது இல்லையா. அண்ட் இந்த டிசைன் வந்து 96 கிராம் வருது, சாரி 99 கிராம். எஸ், ப்ராப்பரான ஒரு டபுள் லேயர் டு ட்ரிபிள் லேயர் கிராண்டான காசு மாலை. இது வந்து இவங்ககிட்ட நிறைய வாட்டி ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்குது இந்த பீஸு. ஏன்னா நிறைய பேர் திருப்பி கேட்டுட்ருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஹாரம்ங்க இந்த பீஸு. இது வந்து உங்களுக்கு நெக்லஸும் சூப்பராக இருக்கும். நான் இந்த நெக்லஸும் நான் லாஸ்ட்டில் வேர் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லா ஹாரமும் லாஸ்ட்டில் வந்து மேலே வச்சு காமிச்சிருக்கேன், எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதில் நெக்லஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா 22 கிராம்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஹாரம் வந்து செம்ம ஹைலைட் பீஸ் அது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 187. இது அது வந்து 130. 250க்கு மேலே வரக்கூடிய வெயிட்டு தான் இந்த அளவுக்கு லைட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது லைட்னா கம்பேரபிளி ஒரு 50 கிராம்ஸ் குறைச்சி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த பீஸ் நான் ஸ்டார்டிங் ஒன்று காமிச்சிருப்பேன், அதில் ரெட் கலர் ஸ்டோன் வச்சு வரும். இது வந்து ஸ்டோனே இல்லாமல் வரக்கூடிய டிசைன், ஜால் டிசைனில் பெரிய ஸ்டேட்மெண்ட் பீஸ். இது வந்து ஒரு பீஸ் போட்டால் கூட ரொம்ப கிராண்டாக தெரியும். இது வந்து 101 கிராம் வருது. இதுவும் உங்களுக்கு அந்த யானை, மகாலட்சுமி டிசைன், மயில் டிசைன் எல்லாம் சேர்ந்து வரும். நல்ல கிராண்டான யூ டைப்பு. இது ஒரு ஃபென்டாபுலஸ் காசு மாலை டிசைன். அண்டு ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே எம்போசிங்காக உங்களுக்கு வந்து மகாலட்சுமி வந்து தெரிவாங்க. கிராஸ் வெயிட், நெட் வெயிட் என்னன்றது டேக்கில் வந்து டீட்டெயிலாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் உங்களுக்கு காட்டப்போகிறேன். இது ரொம்ப கிராண்டான ஸ்டேட்மெண்ட் பீஸ், சூப்பராக இருந்தது. 77 கிராம்ஸ் வருது. கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடி ஹாரம் பார்த்தோம் இல்லையா, அந்த வெயிட் வருது. ஆனால் நல்ல கனமான பீஸு, நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இதுவும் நான் உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா கழுத்து ப்ராடாக இருக்குது, நல்லா பெருசாக போடணுன்னா இது சூப்பரான பீஸு. இது வந்து அகெயின் ஒரு ரெட் ஸ்டோனில், ஆக்சுவலாக நல்ல பிளட் ரெட் கலரில் ஜால் டிசைன், செம்ம ஹைலைட்டட் பீஸ். இந்த பீஸில் அந்த ஸ்டோன் இல்லாமல் 41 கிராம்ஸ்லேயே அவைலபிள் இருக்குது. ஸ்டோன் வச்சு வர்றது 52 சம்திங் வருது. இந்த பீஸ் வந்து 4 லேயர். இதுவே வந்து உங்களுக்கு 2 லேயர்லேருந்து 4 லேயர் கன்வெர்ட் ஆகிறது இருக்குல்ல, இது வந்து ரொம்ப பெருசாக 4 லேயர். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச்லேருந்து தாண்டி மற்றதெல்லாமே 4 லேயரில் தான் கண்டினியூ ஆகுது. அப்படியே ஃபுல்லாக நல்ல பெரிய கிராண்ட் ஹாரம். இதில் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பீஸ் நான் வச்சு காட்டுறேன். உண்மையாக இந்த பீஸ் வைக்கும்போது என் கழுத்து எவ்வளோ குட்டின்ற மாதிரி தெரிஞ்சது, ரொம்ப குட்டியாக இருந்தது. பட் அந்த மேலே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி கூட போட்டுக்கலாம். பட் இந்த டிசைன்லாம் போடுறீங்கன்னா ஈவன் வந்து இயரிங்ஸ் கூட கொஞ்சம் மினிமலாக போட்டாலே போகிறோம். ஏன்னா இதுவே ரொம்ப கிராண்டாக இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் மினிமமாக ஒரு சின்னதாக ஜிம்கி ஆர் ஃப்ளாட் இயரிங்ஸ் போட்டு பேங்கிள் போட்டால் கூட கவர் ஆகிடும். இந்த பீஸ் வந்து ஜால் டிசைன். இது ஆக்சுவலாக வந்து லைட் வெயிட்டில் ஹெவி டிசைன் பீஸ். இதுவும் நல்ல மூவிங்கு. இதுலேயே இந்த ரெட் ஸ்டோன் ஒன்று இருந்தது, அது உண்மையாக நேரில் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது, வேர் பண்ணும்போது கலர்ஃபுல்லாக தெரியும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது சிம்பிளாக நீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இதோட வெயிட் ஐ திங்க் 22 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. நல்லாயிருக்கும் அந்த பேட்டர்னும். எஸ், இது வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா மேபி ஸ்டோன் எப்போவுமே கொடுக்கும்போது ஒரு ஜுவல்லரி வந்து ஹைலைட்டடாக தெரியும். இது வந்து அந்த மாதிரி தாங்க. அந்த ரெட் ஸ்டோன் கொடுத்த உடனே செம்ம ஹைலைட்டடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம நிறைய பிரைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, கேரளா பிரைட்ஸ் பர்டிகுலர்லி அந்த ஜுவல்லரிஸ்லாம் எவ்வளோ பெரிய கிராண்டான ஜுவல்லரிஸ்லாம் போட்டாலும் அந்த ஒரு பாலக்கா டிசைன் ஒன்று போடுவாங்க. அது போட்டாலே அந்த பாலக்கா மாலையாக இருக்கட்டும், நெக்லஸாக இருக்கட்டும், ஹைலைட்டடாக தெரியும்ல. அது மாதிரி அந்த ஸ்டோன் நெக்லஸ் வந்து சூப்பர் ஹைலைட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து 4 லேயர் டிசைன். கிட்டத்தட்ட நல்லா பெரிய மாலை, நல்லா பெருசாக இருக்குது, அவ்வளோ கிராண்டாக இருக்குது. பெண்டன்ட் வச்ச டிசைன் பார்க்கலாம். இது நான் ஏன் மேலே வச்சு காட்டுறேன்னா, உங்களுக்கு ஒரு செட்டு நம்ம வந்து சாரீ மேலே வச்சு காமிக்கும் போது எவ்வளோ லென்த்தாக இருக்குது, எவ்வளோ ப்ராடாக இருக்குன்றது தெரியும். நான் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு காமிக்கிறேன். அதாவது உங்களுக்கு அந்த நெக் லைனில் மேபி நீங்கள் கீழே வந்து பேக் செயினோடு சேர்ந்து போடும்போது நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம். இந்த டிசைன் பார்க்கலாம். இது வந்து ஒரு செம்ம ஹிட்டு ப்ராடக்ட். இது வந்து ரொம்ப கிராண்ட் பீஸும் கூட, சீரியஸ்லி. ஆனால் இதெல்லாம் போட்டுட்டு வெளியில் எப்படி ட்ராவல் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட்டு இது ரொம்ப கிராண்டு. எல்லாமே வெட்டிங் ஜுவல்லரி தாங்க இது. இந்த பீஸ் வந்து அகெயின் ஒரு மோஸ்ட் வாண்டட் டிசைன். இதுவும் நல்லா சூப்பர் கிராண்ட். ஆனால் உண்மையாக நேரில் ரொம்ப நல்லா இருந்தது இந்த பீஸு. வேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நாள் மேலே ஏற்றியும் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஹேங்கிங், அதோட ஷேப்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஈவன் அதில் நெக்லஸ் கொண்டு வந்தால் கூட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி. இது அகெயின் ஒரு காசு மாலை டிசைன். இந்த டிசைன் வந்து தான் இவங்கக்கிட்ட வந்து ரெடியாக அடிக்கடி ரீஸ்டாக் ஆகுமா இந்த பீஸு.
ஏன்னா இதை நான் ஷூட் பண்ணும்போது அதான் சொன்னாங்க. எனக்கும் ஞாபகம் இருக்குது. இந்த பீஸ் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வந்து வேறு வேறு பேட்டர்னில் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் ஒரு காசு மாலை மாதிரி ஒன்று வந்தது இல்லையா, அதுவும் சூப்பராக இருந்தது. இது நீங்கள் மேபி ஏதாவது ஒரு நெக்லஸோடு போடுறீங்க, ஒரு மிட்ஹாரமோடு போடுறீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு சூப்பரான கிராண்ட் பீஸ். இது ஒரு நெக்லஸ் இந்த ஒரு ஹாரம் மட்டுமே போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் அந்த காசு மாலையை காணும். எஸ், இதுவும் சூப்பரான பீஸ். இது மகாலட்சுமி டிசைன் ரொம்ப நல்லா இருக்குல்லங்க அந்த பெண்டன்ட்டில். அண்ட் அதே மாதிரி முகப்பில் வரக்கூடிய மயில் ஒர்க்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி இன்னொரு பீஸு, பட் இதோட ஷேப் வந்து வேறு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்கும் இந்த பீஸு. அப்படியே மேலே ஒரு கிரீடம் ஒர்க் மாதிரி. இது வந்து அந்த க்ரீன் பீட்ஸ் ஹேங்கிங்கில் ஒன்று காமிச்சு பார்த்தீங்களா, அந்த பீஸு. அண்ட் மிடில் வந்து டீப் நகாஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ், அந்த காசு மாலை டிசைன் வந்துடுச்சு ஃபைனலி. சூப்பராக இருந்தது இந்த பீஸு. காசு மாலை ஆன்டிக்கில் வேணும், ஒரு யூனிக்காக வேணும்னா திஸ் இஸ் த பெஸ்ட்டு சாய்ஸ். வேறு லெவலில் இருந்தது இந்த பீஸ் கூட. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சதெல்லாம் கொஞ்சம் வந்து ஹெவி பீசஸ் தான் ஒத்துக்கிறேன். பட் எல்லாமே வெட்டிங் ஜுவல்லரி பீசஸ் தான். இப்போ நிறைய வெட்டிங் சீசன் அப்படின்றதுனால ஸோ ஏதாவது ஜுவல்லரிஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்கலை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பீஸும் சூப்பராக இருந்தது. இது ரியலி ரொம்ப அழகான ஒரு ஷேப் அண்ட் டிசைன். ஈவன் லென்த்து கூட பியூட்டிஃபுல்லாக இருந்தது.